guys, welcome back to vlog of Magitara. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தமிழ்லயே தெரிஞ்சிருக்கும் பட் நான் சொல்றதுனா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கேக் செய்ய போறோம். அதுவும் ஓரியோ கேக், பிகாச்சு ஓரியோ கேக். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இத பிரிச்சிடலாம். வாங்கிட்டு வந்ததை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பார்த்து பத்திரமா எடுத்து இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு இது இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் நல்லாவே பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இது க்ளே மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு டெடி பியர் மாதிரியோ ஃப்ளவர் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஹார்டின் ஷேப் மாதிரியோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லாவே உடச்சி விட்டுக்கலாம். மாதிரி இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். பிளாக் ஆன் பண்ணிட்டு பிளாக் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நல்லா வந்திருக்கு. இப்போ சைடில் தான் வச்சு எடுத்துக்கலாம். பால் காய்ச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கேக்குக்கு பால் வேணும். இப்போ தான் எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. நான் ட்ராயிங் கிளாஸ் போனதால அதை காட்டப்போ சாப்பிடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அதோட பாலும் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்வீட்டோட நம்ம பால் பொங்கலை என்ஜாய் பண்ணலாம். பால் ஊற்றிக்கலாம். ஏன்ப்பா கம்மியாக இருப்பா. மிக்சரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம ஓவனோட பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு மணி ஊற்றிக்கலாம். ஒன் மினிட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். முடிஞ்சுது. நமக்கு க்ரீமியாக கேக் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வேணான்னா விட்டுருங்க. எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நான் கேக்குக்கு ஐஸ்கிரீம் போடுவேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தடவை நான் பால் எதுவும் போட்டதுனால நான் யூஸ் பண்ணல. ஆனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க ஐபாக்கோ கேக் மாதிரி எனக்கு தோணுது. நான் போன வருஷம் இன்றைக்கி ஐபாக்கோ கேக் சாப்பிட்ருக்கேன். கேலரியில் காமிச்சிச்சு. ஸ்ப்ரிங்கிள்ஸ் துவைக்கலாம். ஷாவாகவே துவைக்கலாம். எனக்கு ஐபாக்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட கூட இருக்கு. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிருக்கிறத இந்த மாதிரி இங்கே ஒட்டி விட்டுக்கலாம். இது ஒரு போ மாதிரி இருக்கும். இப்போ இந்த லாலிபாப் சாப்பிடலாம். அல்டிமேட்டு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக உங்களுக்கு சுவைக்கணும்னா என்னோடய வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். பாய்.